என்ன அது நீங்க? நான் இங்க தானே இருக்கேன். கூப்பிட்டா வந்திருப்பேன்ல. நீங்க எதுக்கு சிரமப்படுறீங்க? நீ இன்னைக்கு இங்க இருப்ப, கூப்பிட்டா வந்துருவ. ஆனா நாளைக்கே ஸ்ரீரங்கம் போயிடுவ. அப்ப நான் கூப்பிட்டா உடனே வந்துருவியா? அது உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. பேசாம நம்ம எங்கே இருந்துடலாமா? நீங்க ஊருக்கு போனதுக்கு அப்புறம் ஒருவேளை நான் செத்து போயிட்டேன்னா? ஏன் கண்மணி, அந்த குண்டச்சி ராசாத்தியும் அவ கூட்டமும் நாளைக்கு கிளம்பிரும்ல? கிளம்பிரோமா? அதுல என்ன உனக்கு டவுட்? இல்ல, ஒருவேளை போகாம இங்கே டேர போட்டா நம்ம படு திண்டாட்டம் ஆயிடும். அதுக்கு இல்ல கண்மணி, இப்ப நம்ம தனிக்காட்டு ராஜா மாதிரி நம்ம ராஜாங்கம் தான். பேருக்குதான் மரகதம் தான் எல்லாங்கிற மாதிரி இருந்தாலும் அதிகாரமையும் நாம தான். ஒருவேளை அந்த ராசத்தி இங்க இருந்தான்னு வையேன், நம்மள பழையபடி 5க்கும் 10க்கும் மரகதம் கிட்ட கையேந்த வச்சிருவா. அதெல்லாம் இனி நடக்காது. அவ இங்க இருக்க மாட்டா, கிளம்பிடுவா. ஒருவேளை இருந்துட்டா? என்னடி இப்ப பார்த்தாலும் அறமாவே பேசிட்டு இருக்க. உன் நாக்குல கம்பிய காய வச்சு இழுத்துரு. போறவள நீயே உட்கார வச்சிருவ போல இருக்கு. இனிமே இப்படி எல்லாம் பேசுவியா? பேச மாட்டேன்டி, ஆள விடு. இங்க பாரு, அந்த ராசாத்திய கிளப்புறதுக்கு என்ன வழியோ அத பத்தி மட்டும் யோசி. தேவையில்லாம எதையாவது பேசி என்கிட்ட வாங்கி கட்டிக்காத. சரி. இது பாரு, ஒருவேளை அப்படியே ராசாத்தி இங்க இருந்தாலும் அவளை எப்படி சமாளிக்கிறதுன்னு இந்த கண்மணிக்கு நல்லாவே தெரியும். சரிண்ணே, இங்க இருந்த எல்லா நாளுமே ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். நம்ம பேத்திங்களோட காதுகுத்து ஃபங்க்ஷனும் நல்லபடியா நடந்துச்சு. நாங்க கிளம்புறோம்ண்ணே. என்னப்பா நீ போயிட்டு வரேன்னு சொல்லுப்பா. சரிண்ணே, போயிட்டு வரோம். அடிக்கடி ஃபோன் பண்ணுப்பா. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்துட்டு போங்க. கண்டிப்பாண்ணே. மாமா போயிட்டு வர மாமா. சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்கம்மா. அக்கா போயிட்டு வரேன். அண்ணி, நாங்க போயிட்டு வரோம் அண்ணி.
பெரியப்பா போயிட்டு வரோம் பெரியப்பா. தோப்பு மில்லுன்னு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்காதீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. சரிப்பா நீயா, நீ நல்லபடியா போயிட்டு வா. என் பேத்திய பத்திரமா பாத்துக்க. அடிக்கடி வந்து போயிட்டு இருங்கப்பா. பெரியப்பா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. 2 நாள் சேர்ந்தாப்புல லீவ் கிடைச்சா கூட நாங்க உங்களை வந்து பார்த்துட்டு போறோம். பெரியமா நாங்க போயிட்டு வரோம். மரகதம், என்னாச்சு? அவன் தான் போயிட்டு வரேன்னு சொல்றான்ல, நல்லபடியா 4 வார்த்தை சொல்லி அனுப்பேன். போயிட்டு வாங்க. மாமா போயிட்டு வரோம் மாமா. ராசாத்தி, உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்குமா. அதே மாதிரி உன் நல்ல மனசாலதான் இன்னைக்கு ஸ்ரீரங்கத்துல உனக்கும் இனியனுக்கும் நல்ல வேலை கிடைச்சு உங்களுக்குன்னு தனியா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. சந்தோஷமா போயிட்டு வாங்கம்மா. சரி மாமா. கண்மணி போயிட்டு வரோம். போயிட்டு அங்க இருக்கிற வேலையெல்லாம் பாருங்க. கோகிலம்மா போயிட்டு வரோம். சரி சரி, சீக்கிரம் கிளம்புங்க. 9 to 10 ராவுகாலம் வருது. ராவுகாலத்துக்குள்ள கிளம்பணும்ல, அதான். கிளம்பலாம்ப்பா. ஸ்வேதா குட்டி, வீட்ல சமத்தா நல்ல புள்ளையா இருக்கணும். எல்லார்கிட்டயும் நல்ல பேர் எடுக்கணும். ஸ்கூல்ல நல்ல மார்க் எடுக்கணும். நல்லா படிச்சு பாட்டி பேரை காப்பாத்தணும். பாட்டிக்கு அப்புறம் இந்த வீட்டை நீ தான் பாத்துக்க போற. இப்ப இருந்தே நல்ல விஷயங்களை கத்துக்கோ, சரியா? பாத்தியா கண்மணி, நீயும் நானும் நல்ல விஷயம் எதுவும் சொல்லி கொடுக்கறது இல்லையா? உன்னை சொல்லால குத்தி காட்டுறான். அத்தை, நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வர சத்தி. பூமிகா, பாட்டி கிட்ட சொல்லிட்டு வா. போயிட்டு வரோம் பாட்டி.
நீ எங்கேயும் போக வேண்டாம். என் பேத்தி என்கிட்ட கொடுத்துருங்க. என் கூடவே இருக்கட்டும். என் பேத்தி மட்டும் இல்ல, என் மருமக, என் மகன், நீங்க எல்லாரும் என்னை விட்டு போகாதீங்க. இங்கேயே இருங்க. உங்களை விட்டுட்டு என்னால இங்க இருக்க முடியாது. தயவு செஞ்சு போகாதீங்க. நாம எல்லாரும் இங்க ஒன்னாவே இருக்கலாம். நாங்க யாரும் போகல அத்தை, இங்கே இருந்துடுறோம். நான் தான் நேத்தே சொல்லிட்டேன்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ராசாத்தி, நான் இன்னைக்கும் உங்ககிட்ட சரண்டர் ஆயிட்டேன். நீ எடுக்கிற முடிவுதான் எனக்கும். எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. என்னங்க சொல்றீங்க? என்ன என்னையா கேக்குற? நான் தாலி கட்டப்பே உன்கிட்ட சரண்டர் ஆயிட்டேனே. நீ எது சொன்னாலும் ஓகே தான். நீங்க சும்மா இருங்க. இந்த ஒரு வாரம் நீங்க இங்க இருந்தது விசேஷம் இல்ல. இன்னைக்கு நீங்க இங்க இருக்கிறது தான் உண்மையிலேயே விசேஷம். என்னங்க, நம்ம வீட்ல இன்னைக்கு தடப்புடலா விருந்து வைக்கணுங்க. இந்த பையெல்லாம் எடுத்துட்டு போய் உள்ள வை. சரி பெரியம்மா. என் செல்லம், பாட்டி ரூமுக்கு போய் விளையாடலாமா? சரி பாட்டி. வா, அங்க நிறைய பொம்மை இருக்குல்ல, விளையாடலாம். வா. வாடி செல்லம், என் தங்கம். போலாமா? எதுக்குமா கிள்ற? இல்ல, இதெல்லாம் கனவா நிஜமான்னு தெரியல. நடக்க கூடாதுன்னு என்னெல்லாம் நினைச்சோமோ அதெல்லாம் நடக்குது. நேத்து நைட்டு கனவுல நடந்த மாதிரியே இருக்கு எனக்கு. அம்மா, நிஜத்திலயும் நடந்துச்சு. இனிமே பொறுமையா இருந்தா
என் பொண்ணோட அதிகாரத்துக்கும் ஆஸ்திக்கும் ஆபத்து வந்துரும். இதுக்கு மேல இவங்களை அடிச்சு விரட்டுறதுதான் முத வேலை. ஸ்வேதாக்கா, இங்க பாரு, நான் உனக்காக gift வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ என் ஞாபகமா எப்பவுமே இதை வச்சிருக்கணும், சரியா? செல்லம், உனக்கு சாக்லேட் பிடிக்குமா இல்லனா பிஸ்கெட் பிடிக்குமா? உனக்கு எது பிடிக்கும்? இந்த பொம்மை நீங்க, இந்த பொம்மை நான். பொம்மைங்க எவ்வளவு க்ளோஸா இருக்குன்னு பாத்தீங்களா? இதே மாதிரி நாமளும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும், சரியா? பொம்மையை உடைச்சு ஏன்க்கா அப்படி பண்ண? நீ ஊருக்கு போக போறேன்றதுனால தான் எனக்கு ஒன்னு பிடிச்சது. மறுபடியும் இங்கதான் இருக்க போறல, நீ இங்க இருந்தா எனக்கு ஒன்னு பிடிக்கவே பிடிக்காது.